ஓம் நம சிவாய. ஓம் சிவ சிவ ஓம் அகத்தீசாய நமோ நமக. எம் குரு போகரையாவின் திருவடி வாழ்க. போற்றி போற்றி. குருவின் திருவடி வாழ்க. நம்ம போன பதிவில் சித்தர்களுடைய யோகவியல் என்பதை பற்றி சொல்லணும். இந்த யோகவியலை பற்றி தான் இப்பயும் நம்ம பேச போகிறோம். சித்தர்கள் கொடுத்த யோகவியலான அறிவியல் என்பது மனித அறிவின் பரிணாம வளர்ச்சிக்குண்டான மதிநுட்பமான மனப்பயிற்சி. இந்த முக்கிய மனப்பயிற்சிக்கு முக்கியத்துவம் கொடுப்பதாக அமைந்துள்ளது. அது மகத்துவம் வாய்ந்த கல்வி முறை. சுமார் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி மானுடம் பயத்தால் பக்தியை வளர்த்து கொண்ட போது யோகவியல்களால் கண்ட பேராற்றல்களை மானுட உருவம் கொடுத்து, நல்லா புரிஞ்சுக்கிங்க, இது மிகப்பெரிய தத்துவம் இருக்கு. நாங்கள் பதிவுகள் அதிகம் நீட்ட வேண்டாங்கிறதுக்காக குறைவான ஒரு செம்மையான வடிவில் சொல்லிட்டு இருக்கோம். பேராற்றல்களை மானுடம் உருவம் கொடுத்து, யோகவியல்களால் கண்ட பேராற்றல்களை மானுட உருவம் கொண்டு தத்துவங்களை சிலையாகவும் ஆலய அமைப்புகளையும் பஞ்சபூத தத்துவங்களாகவும் சித்தரிக்கப்பட்டது. ஆலயங்களாகவும் அந்த ஆலயத்திற்கு வருகை தரும் பக்தர்கள் வேண்டுகோள் நிறைவேற்ற சித்தர்கள் தாம் தவ உடல்களை ஆலய கருவறையில் சமாதியாக்கி கபால பிரம்ம மந்திரத்தை பிளந்து கொண்டு, சிவாய நம, இந்த கபால பிரம்ம மந்திரம் என்பதை பின்னிட்ட பதிவுகளில் உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் போது அடியேன் உங்களுடன் பகிர்ந்து கொள்ள போகிறோம். அப்படிப்பட்ட கபால மந்திரத்தை பிளந்து கொண்டு ஆத்மாவையும் உடலை விட்டு வெளியேறி மனோமய ஆகாயத்திலிருந்து மானுடத்திற்கு நல்வழி காட்டுபவர்களே சித்தர்கள். சித்தர்கள் என்பவர்கள் சாதாரணப்பட்டவர்கள். மானுடத்தை வென்று எடுக்கக்கூடிய மிகப்பெரிய தாத்பரியத்தை நம்ம சித்த பெருமக்கள் வழிநடத்தியிருக்காங்க. அடியேன் இந்த சித்தர்களை பற்றி கூறுவதற்கு அடியனுக்காக ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு இல்லாமல் எங்கள் குருநாதரனுடைய திருவடியும் என்னுடைய தாய் தந்தையரான லோகமுத்திரை தாய் அகத்தியரப்பாவின் திருவடி வணங்கிக் கொண்டு உங்களுடன் அடியே அடுத்த பதிவில். சிவாய நம.